நாம் இப்போ ஒரு சத்தான தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கோதுமை மாவு 2 கப்பு, கேழ்வரகு மாவு 1 கப்பு எடுத்து அதை நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். இப்போ கோதுமை கேழ்வரகுல மாவுச்சத்து கம்மியாக இருக்குங்க, தைமின் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம தோலுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதே போல் சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக நீங்கள் மில்லட் வகைகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. இதில் கேழ்வரகும் நான் கோதுமையும் சேர்த்துருக்கேன். வாங்க தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல்ல நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். உங்களுக்கு சின்னதாக வேணுன்னா சின்னதாக போட்டுக்கோங்க, பெருசாக வேணுன்னா பெருசாக போட்டுக்கோங்க. இப்போ நாம் நெய் எடுத்து சுற்றி நான் உருக்காமல் இருக்கிறதுனால இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. சுவையான ருசியான சத்தான டிஃபன் ரெடி.